வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நலப்பெட்டகம், செவிலியர்களுக்கு கையடக்க கணினிகளையும் வழங்கினார் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். ₹1,80,000 மதிப்பில் குப்பை சேகரிக்கும் நவீன வாகனங்கள் திருப்பூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கினார் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன். காஞ்சிபுரத்தில் ₹4,40,00,000 செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 9 பூங்காக்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல். வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பி மற்றும் கண்ணாடி சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா கணிக்கர் வழங்கினார். யோகாசனத்தில் உலக சாதனை படைத்த 3ஆம் வகுப்பு மாணவி கால்களால் முட்டைகளை அடுக்கி விருதுநகர் மாணவி அசத்தல். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செவிலியர்களுக்கு கையடக்க கணினி மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நலப்பெட்டகம் ஆகியவற்றை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் தாய் சேய் நலப்பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நலப்பெட்டகம் மற்றும் செவிலியர்களுக்கு கையடக்க கணினி உள்ளிட்டவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் வைரமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறையின் பல்வேறு முன்னோடி திட்டங்களால் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையில் ஒரு மகத்தான பங்கு, குறிப்பாக இந்தியாவிலேயே ஹெல்த் சப் சென்டர் சொல்லக்கூடிய துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கு அனைவருக்கும் நலவாழ்வு என்ற அடிப்படையில் NCD என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கான மருந்துகள் மட்டுமல்ல, கர்ப்பிணி பெண்களுடைய பேறுகால முன்பின் கவனிப்பு மட்டுமல்ல, எல்லா பணிகளையும் மிக சிறப்பாக செய்பவர்கள் கிராம சுகாதார செவிலியர்கள். ஸோ அவர்களையே நம்ம ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும் அவருடைய பணியை ரொம்ப ஹைடெக்காக கொண்டு செல்லக்கூடிய வகையில் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ₹15,000 மதிப்புள்ள டேப் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார்கள். அதை இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நம்ம கிராமப்புற சுகாதார செவிலியருக்கும் வழங்கியிருக்கிறோம். இதன் மூலம் அவருடைய பணி இந்த பேறுகால முன்பின் கவனிப்பு அதில் இன்னும் அந்த பணிகளை துரிதமாகவும் வேகமாகவும் எளிமையாகவும் செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நெல்லை அருகே கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா தாய் சேய் நலப்பெட்டகத்தை சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் வழங்கினார். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தமிழக அரசின் அம்மா தாய் சேய் நலப்பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு தாய் சேய் நலப்பெட்டகத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ₹6 கோடி மதிப்பிலான உயர் சிகிச்சை பிரிவுகளை அமைச்சர் KP அன்பழகன் திறந்து வைத்தார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, ஸ்கேன் பிரிவு, தீவிர மருத்துவ சிகிச்சை பிரிவு, முதியோர் சிகிச்சை பிரிவு என ₹6 கோடி மதிப்பிலான உயர் சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. இதனை உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் தீவிர சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் சிகிச்சை பிரிவு, நுரையீரல் சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட அமைச்சர் நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக தருமபுரி நகராட்சி சார்பில் துப்புரவு தொழிலாளர்களுக்காக முழு உடல் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்த அமைச்சர் அன்பழகன் துப்புரவு உபகரணங்களையும் வழங்கினார். திருப்பூரில் துப்புரவு பணியாளர்களுக்கு நவீன குப்பை சேகரிக்கும் வாகனங்களை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வழங்கினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் டிராக்டர் வண்டியின் மூலம் வாரத்திற்கு ஒருமுறை குப்பைகளை சேகரித்து வந்தனர். இதனால் சுகாதார கேடு விளைவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்து வந்தனர். இதனையடுத்து மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் தலா ₹1,80,000 மதிப்பில் சூரிய சக்தி மூலம் இயங்கும் நவீன குப்பை சேகரிக்கும் 15 வாகனங்கள் வாங்கப்பட்டன. இதனை மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கால்நடைத்துறை அமைச்சர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்களுக்கு வாகனங்களின் சாவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, நகராட்சி ஆணையர் ராஜாராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
வேலூரில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் ராமன் பொதுமக்களுக்கு துணிப்பைகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் நேதாஜி மார்க்கெட்டில் பிளாஸ்டிக் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ராமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக துணிப்பைகளை வழங்கினார். மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதா என கடைகளில் ஆய்வு செய்தனர். இதில் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வெயிலின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பி மற்றும் நீர்மூர் ஆகியவற்றை சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா கணிக்கர் வழங்கினார். தமிழகத்தில் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே வெயில் சுட்டெரித்து வருகிறது. இந்நிலையில் வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள், நீர்மோர், பழச்சாறு உள்ளிட்டவற்றை தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் ஓமலூரில் போக்குவரத்து காவலர்களுக்கு சோலார் தொப்பிகள், நீர்மோர் உள்ளிட்டவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா கணிக்கர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சோலார் தொப்பி, சோலார் கண்ணாடி, நீர்மோர் உள்ளிட்டவற்றை வழங்கினர். முன்னதாக காவல் கண்காணிப்பாளர் தீபா கணிக்கர் அங்குள்ள பெண்களுக்கு ரோஜா மலர்களை கொடுத்து மகளிர் தின வாழ்த்து தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் 4,40,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 9 பூங்காக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் பொழுதுபோக்கு பூங்காக்கள் அமைத்தல் மற்றும் மேம்படுத்தும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி சுற்றுலா நகரமான காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில், வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் 4,40,00,000 ரூபாய் செலவில் 9 பூங்காக்கள் கட்டி முடிக்கப்பட்டன. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கூட்டுறவு வங்கித் தலைவர் கணேசன், நகராட்சி ஆணையர் மகேந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை எக்மோர் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இனி பண்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என இந்திய ரயில்வே துறை அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நிற்காமல் சென்று வந்தது. இந்த ரயில் பண்ருட்டியில் நின்று சென்றால் சென்னை நோக்கி செல்லும் வியாபாரிகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் எம்பி அருண்மொழி தேவன் பெரும் முயற்சியால் தற்போது சென்னை எக்மோர் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் இனி பண்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பண்ருட்டி ரயில் நிலையம் வந்த திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸை பொதுமக்கள் மலர்தூவி வரவேற்றனர். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றியதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று புவனேஸ்வர் ராமேஸ்வரம் ரயில் இனிமேல் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து சிதம்பரத்திற்கு முதன்முதலாக வருகை தந்த புவனேஸ்வர் ராமேஸ்வரம் ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற எம்பி சந்திரகாசி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தார். ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான பயணிகளுக்கான வசதிகளை ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திறந்து வைத்தார். கடந்த சில மாதங்களாக ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நுழைவு வாயில் அகலப்படுத்துதல், உணவு மற்றும் சிற்றுண்டி கடைகள் நவீனமயமாக்கல் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தது. இதனை ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் நீனு இட்டியாரா ஆகியோர் பங்கேற்றனர். சிவகங்கை அருகே அரசு தொடக்கப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 25,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் பனையூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 60 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் தரத்தை உயர்த்தும் நோக்கில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து 25,000 ரூபாய் மதிப்பிலான கல்வி சீரை வழங்கினர். பீரோ, மேசை, நாற்காலி, விளையாட்டு உபகரணங்கள், பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை பட்டாசு வெடித்தும் சங்கு ஊதியும் ஊர்வலகமாக பள்ளிக்கு எடுத்து வந்தனர். அவர்களை மாணவர்கள் கைகளை தட்டி வரவேற்றனர். தொடர்ந்து கல்வி சீர் திருவிழா, மகளிர் தின விழா, விளையாட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் வட்டார கல்வி அதிகாரி பால்ராஜ், ஆசிரியர்கள், முன்னாள் இந்நாள் மாணவர்கள், பெற்றோர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரவேற்கிறோம்.
திண்டுக்கல் அருகே கோயில் திருவிழாவில் மாசடைந்த குளத்தை பள்ளி மாணவ மாணவியர் சுத்தம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மாரியம்மன் கோயில் மற்றும் கோயில் குளம் அமைந்துள்ளது. இக்கோயிலில் கடந்த வாரம் தீச்சட்டி திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளக்கரையில் இருந்து தீச்சட்டியை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு சென்று பின்னர் தீச்சட்டியை குளத்தில் விட்டு சென்றனர். இதனால் குளம் முழுவதும் மண்சட்டி, மாலை, பூ, குச்சிகள், காகிதங்கள், உணவு பண்டங்கள் என டன் கணக்கில் குப்பைகள் சூழ்ந்து குளம் மாசடைந்து வந்தது. இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவியர் 200க்கும் மேற்பட்டோர் குளத்தை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இவர்களுடன் ஆசிரியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இணைந்து குளத்தை சுத்தப்படுத்தினர். குளத்தில் இருந்து டன் கணக்கில் குப்பைகள் அகற்றப்பட்டன. மாணவர்களின் சமூக அக்கறை கொண்ட இந்த செயலை பொதுமக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினர். ஜான் பென்னி குவிக் நினைவு நாளையொட்டி கூடலூர் அருகே உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையை கட்டி தென் தமிழகத்தில் விவசாயத்தை செழிக்க வைத்தவர் கர்னல் ஜான் பென்னி குவிக். இந்நிலையில் தேனி மாவட்டம் கூடலூர் லோயர் கேம்பில் உள்ள பென்னி குவிக் மணி மண்டபத்தில் அவரது 108வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பென்னி குவிக் சிலைக்கு மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். அலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற கூட்டுறவு சங்க தலைவர் பதவிக்கான தேர்தலில் அதிமுகவைச் சேர்ந்த தெய்வம் வெற்றி பெற்றார். மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் தெய்வம் வெற்றி பெற்றார். துணைத் தலைவராக ஜோதி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து சங்க தலைவருக்கு சால்வை அணிவித்து சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் வாழ்த்து தெரிவித்தார். திருவெரும்பூர் அருகே சவுட்டு மண் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்த போலீசார் தலைமறைவான 2 அதிமுக பிரமுகர்கள் உட்பட 8 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் நவல்பட்டு பகுதியில் அனுமதியின்றி சவுட்டு மண் அள்ளப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் மண் கடத்தலில் ஈடுபட்ட 3 டிராக்டர்கள், ஜேசிபி இயந்திரம், டிப்பர் லாரி, 5 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான 2 அதிமுக பிரமுகர்கள் உட்பட 8 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சத்தியமங்கலம் வனத்துறை அலுவலக சுவற்றில் வனம் குறித்த விழிப்புணர்வு ஓவியங்களை சிறுவர் சிறுமியர் வரைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வனத்துறை அலுவலக சுவற்றில் வனம் தொடர்பான இயற்கை காட்சிகள், வனவிலங்குகள் உள்ளிட்டவற்றை வரையும் பணி நடைபெற்று வருகிறது. வனத்துறை மற்றும் ஜங்கில் தொண்டு நிறுவனம் சார்பில் ஓவியர் ப. கணேஷ் இந்த ஓவியங்களை வரைந்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஓவியம் வரையும் பணியில் பள்ளி மாணவர்களை உட்படுத்த முடிவு செய்யப்பட்டு அதன்படி டெல்லியைச் சேர்ந்த சிறுவர் சிறுமியை வைத்து இயற்கை காட்சிகள் வரையப்பட்டு வருகிறது. இதில் சிறுமிகள் தீபா, மணிமேகலை, சிறுவன் மோகித் ஆகிய 3 சிறுவர்கள் இயற்கை காட்சிகளை தத்ரூபமாக வரைந்து வருகின்றனர். சிறுவர்களின் இந்த செயலை பொதுமக்கள் ரசித்து செல்கின்றனர். நாங்கள் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற காம்பவுண்டில் நாங்கள் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஒரு குழந்தைங்க வரைஞ்ச டிராயிங் இருக்காங்காட்டி எங்களை மாதிரி குழந்தைங்களே தம்பி, தங்கச்சி, நான் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வரைய வச்சாங்க. அதில் இப்போது அனிமல்ஸ் பற்றின டிராயிங்ஸ் நிறையா வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் சத்தியமங்கலத்தில் இருக்க ஃபாரஸ்ட் பற்றின டிராயிங்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் எங்களுக்கு அந்த டிராயிங் வரையதில் ரொம்ப இஷ்டம், இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி வரையாங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திண்டுக்கல்லில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை திரளானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்குள்ள பல்நோக்கு மண்டபத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழக துணைவேந்தர் நடராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை அங்கு கூடியிருந்த திரளான பெண்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மாவட்ட முரசு தொடரும். பொன்னேரி அருகே நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தினகரன் கலந்து கொண்டு 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதனையடுத்து பல்கலைக்கழக தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு அவர் பதக்கங்களை வழங்கினார். இதேபோல் மாத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியிலும் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு
தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ரவீந்திரநாத் தாகூர் பங்கேற்று 100 மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் உட்பட பெற்றோர் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் அங்குள்ள முதியவர்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கினர். திருச்சி மாவட்டம் கே நகரில் அணைக்கும் கரங்கள் என்ற பெயரில் முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அதன் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் அங்குள்ள முதியவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனையடுத்து ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முதியோர் இல்லத்தின் தலைவர் செந்தில்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அணைக்கும் கரங்கள் முதியோர் இல்லத்தோட 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று இனிதே நடைபெறுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கி செகண்ட் இயரோட ஃபஸ்ட் டே. இன்றைக்கி இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக எல்லாருக்கும் கேக் வெட்டி எல்லாருக்கும் உணவு கொடுத்து சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளவும் உணவு வழங்கவும் தங்கவும் இடம் கொடுத்து அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறோம். பொன்னேரியில் நடைபெற்ற தேசிய தொழில்நுட்ப கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெருவாயலில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 9வது தேசிய தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. கல்விக் குழுமங்களின் துணைத் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை ரைடு கன்சல்டிங் நிறுவனத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் ஜெயந்தன் சாலமன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசினார். இந்த கருத்தரங்கில் கல்லூரி நிர்வாகிகள், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டையில் இஎஸ்ஐ குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தொழிலாளர்கள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழிற்சாலைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பங்கேற்று இஎஸ்ஐ மூலம் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து தெரிந்து கொண்டனர். இதனையடுத்து காப்பீட்டுத் திட்டம் பற்றிய சந்தேகங்களையும் அவர்கள் தீர்த்துக் கொண்டனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மனிதவள அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாணியம்பாடி அருகே தங்களை அச்சுறுத்தி வரும் வெறிநாயை பிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் பகுதியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற வெறிநாய் மாணவர்களை கடுமையாக தாக்கியுள்ளது. இதில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மார்க்கெட் பகுதிக்கு சென்ற அதே நாய் மேலும் 5 நபர்களை கடித்துள்ளது. இதனால் மிகுந்த அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் வெறி பிடித்த நாயை பிடிக்க வேண்டுமென பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பரமத்தி வேலூரில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமை எம்எல்ஏ மூர்த்தி துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். சேலம் அருகே மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு கருத்தரங்கில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் அழகாபுரத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மாவட்ட நீதியரசர்கள் பலர் கலந்து கொண்டு பெண்களின் சட்ட உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்து எடுத்துரைத்தனர். இந்த சிறப்பு கருத்தரங்கில் அக்கல்லூரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்றனர். சேலத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் ஆய்வில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான பணத்தை பறிமுதல் செய்தனர். தாதகாப்பட்டியில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வருவோரிடம் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் இடைத்தரகர்கள் பணம் கேட்டு தொந்தரவு கொடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பொதுமக்கள் சிலர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்று அதிரடியாக சோதனை நடத்தினர். அப்போது மேஜை மற்றும் பீரோக்களில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த பணம் எப்படி வந்தது, யார் கொடுத்தது என்பது குறித்து பத்திரப்பதிவு அதிகாரிகளிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விளைநிலங்கள் வழியாக உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் அருகே விவசாயிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர்.
விளைநிலங்கள் வழியாக உயர்மின் கோபுரம் அமைப்பதை கைவிட்டு சாலையோரங்களில் கேபிள்கள் பதித்து அதன் மூலம் மின்சாரம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக நாமக்கல் மாவட்டம் படைவீடு பகுதியில் விவசாயிகள் காலவரையற்ற காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று அவர்கள் தங்கள் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உணவு பாதுகாப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். பெருந்துறை பேருந்து நிலையத்தில் தேவதாஸ் என்பவரின் அரிசி கடையிலும் தென்றல் நகரில் உள்ள அவரின் வீட்டிலும் உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனை நடத்தி 102 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதேபோல் பல்பொருள் அங்காடி வைத்துள்ள கண்ணன் என்பவரின் காரை சோதனையிட்டதில் அதில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க கோரி நகராட்சியை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் வஉசி நகர் 2வது வார்டில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் விநியோகம் சரிவர செய்வதில்லை. இதுகுறித்து பொதுமக்கள் பலமுறை நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சி கச்சிராப்பாளையம் சாலையில் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு எந்த தண்ணி வசதியுமே இல்ல, உப்பு தண்ணி இல்ல, நல்ல தண்ணி வசதியுமே எதுவுமே இல்லை சார். வருஷம் நாங்க போய் போராட்டம் பண்றோம். இது வரைக்கும் எங்களுக்கு எங்க ஏரியா வரைக்கும் விட்டுட்டு கம்முன்னு போயிடுறாங்க. அதுக்கு நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க. விருதுநகரில் யோகாசனத்தில் கால்களால் முட்டைகளை அடுக்கி 3ஆம் வகுப்பு மாணவி முஜிதா உலக சாதனை படைத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் செவல்பட்டி பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி முஜிதா இவர் யோகாசனத்தில் மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இந்நிலையில் கண்ட பேருண்டாசனம் என்ற ஆசனத்தில் கால்களால் முட்டைகள் எடுத்து கிண்ணத்தில் வைத்து அசத்தினார். 47 வினாடிகளில் 10 முட்டைகளை எடுத்து வைத்து உலக சாதனை படைத்த மாணவி முஜிதாவை பயிற்சியாளர் மற்றும் ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டினர். சாதனை படைத்த மாணவிக்கு நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டன. மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம்புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.